ஓப்பன் பண்ண போறேன், 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 போறேன். அடாடா, பிறக்கிற சுகமே வேற லெவல்ல. சூப்பர்ல, பாருங்க. அடி அழகா இருக்கு. ஏய், 100 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. சூப்பர். போன வாரம் ஃபெயிலியர் பிரியாணி வாங்கினோம். இதுல என்ன வெங்காயம் பத்தியில இதை கூட வாழையில எல்லாம் மடிச்சு அப்படியே வச்சிருக்காங்க. சூப்பர்ல, எப்படி இருக்கு பாரு. ஓகே, இதை விட என்ன வேணும்? நம்ம தரமான பிரியாணி நண்பர்கள். எப்படி இருக்கு? வணக்கம், வெல்கம் பேக் மல்லிகா டிவி சேனல். உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வ பெருமாள். நண்பர்கள், இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு பிரியாணி வந்துருக்கோம். அது எப்படிலாம் இருக்க போகுது? சிக்கன் பிரியாணி தான். ஸோ அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணதெல்லாம் ஃபாலோ பண்ணிடுங்க. செல்வ பெருமாள் தான் ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டா ஐடி. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நண்பர்களே, வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு 100 ரூபா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பிரியாணி, சால்னா ரெண்டு தந்துருக்காங்க. சால்னா வரும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா? ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடுமா நண்பர்களே? இருங்க வேற. 100 ரூபா பிரியாணி சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது? போன வாரம் 70 ரூபா பிரியாணி சாப்பிட்டோம், இந்த வாரம் 100 ரூபா பிரியாணி. ஸோ இதுவும் ஏரில் தான் வாங்குது. சார், வாழை இலை பார்த்தீங்களா நண்பர்களே? வாழை இலைன்னு பார்த்துக்குவோம். அது வேற லெவல் வாங்க. இந்த வாழை இலையில சாப்பிட்ற சுகம் தாங்க சூப்பராக இருக்கும். ஆமாம், உண்மையிலே வாழை இலையெல்லாம் மடித்து ஓப்பன் பண்ணாங்கட்டா. ஓப்பன் பண்ண போறேன், 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 போறேன். அடாடா, பிறக்கிற சுகமே வேற லெவல்ல. சூப்பர்ல, பாருங்க. அடி அழகா இருக்கு. ஏய், 100 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. சூப்பர். போன வாரம் ஃபெயிலியர் பிரியாணி வாங்கினோம். இதுல என்ன வெங்காயம் பத்தியில இதை கூட வாழையில எல்லாம் மடிச்சு அப்படியே வச்சிருக்காங்க. சூப்பர்ல, எப்படி இருக்கு பாரு. ஓகே, இதை விட என்ன வேணும்? நம்ம தரமான பிரியாணி நண்பர்கள். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? எப்படி இருக்கு பாருங்கண்ணே. வெங்காயம் தாங்க அது பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு இங்க வருது பிரியாணில. இதுல சிக்கனை எங்க ஒழிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போமா? ஓகே, எங்க ஒழிச்சிட்டு இருக்கான்னு பார்ப்போம். சிக்கன் சின்ன சின்ன பீஸா கிடக்கு. ஆமா, 2. இது 3. வா, என்ன கணம், என்ன கணம். அன்னைக்கு போட்ட மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஆறுதல் பிரைஸுக்கு இங்க வரும். 1, 2, 3, 4. இதெல்லாம் உங்களுக்கு ஆறுதல். 5. வாவ், 5 பீஸ் நண்பர்களே. ஓகே, இவ்வளவு சிக்கன் பீஸு. இது பெரிய நல்ல கனமான பீஸ். சூப்பராக இருக்கா? சரி, இப்போ பிரியாணிக்கு நம்ம டேஸ்ட் பண்ண நேரம் வந்துட்டு. எப்படி இருக்கு? நம்ம பார்க்கும் போதே கண்ணு குளிர்ச்சியா இருக்கு நண்பர்களே. சாப்பிடுமா? வாவ், இப்போ ஒரு கை பிரியாணி எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே சும்மாவா இருக்கு. சும்மா புதினா ஃப்ளவர்லாம் பயங்கரமா இருக்கு நம்ம. சூப்பர் பிரியாணி. வாங்க தொடர்ந்து சாப்பிடுவோம். சும்மா பிச்சு பூ மாதிரி இருக்கு நண்பர்களே. சரியான சாஃப்டான பிரியாணி. இங்க வர நிறைய ஆயிலும் கிடையாது. பிரியாணிலாம் செம்ம ஃப்ளேவரு. சூப்பர் பிரியாணி. 100 ரூபாய். வேற லெவல் போன. போன வாரம் நம்ம ரொம்ப வருத்தமா போட்டிருந்தோம். சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க, இப்படிலாம் அவனுக்கு தரதே பெருசுடா அப்படின்ட்டு. ஆனா இந்த பிரியாணி பாருங்க, அருமையான பிரியாணி. சூப்பரா இருக்கு. அப்புறம் இப்போ அந்த பீஸை கடிக்க வேண்டிய நேரம். அப்படியே மலத்தி போட்டு இங்க பாருங்க. ஐயோ, ஜூஸை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வாவ், அல்வா துண்டு மாதிரி இருக்குமா. பல 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 பலன்னு இருக்கு. இதை சும்மாவே சாப்பிடலாம். அப்படி இருக்கு நம்ம.
நல்லா ஜூஸியா இருக்கு. இதுதான் ஒரிஜினல் பிரியாணி. சூப்பர். இந்த வாரம் நம்மளை அசத்திட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பரவாயில்ல. இப்போ இதை வச்சு இதுல உள்ள கறியை கொஞ்சம் சுத்தி, அப்பா உள்ள பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கறி. இது இப்படி கறியை வச்சுட்டு, வாவ், இதை அப்படி உள்ள வச்சு இப்போ தான் வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி அப்படியே உள்ள வச்சிருவோம். கொஞ்சமா சோத்தாண்டி அப்படி மூடுறோம். அப்படி மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கே பயமா இருக்கும். அப்படியே தள்ளுறோம். சூப்பரா சூப்பர். அவ்வளோதான். 100 ரூபாய்க்கு அருமையான பிரியாணி. சூப்பர். என்ன அசத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே நண்பர்களே, ரொம்ப குஷி ஆகிக்கிட்டேன். நீ ஒரே வேட்டை தான் போங்க. கறி வேற எடுக்க அப்படி எடுத்து எப்படி இரும்பு வருங்க. சரி, சூப்பரா இருக்குல்ல. அவ்வளோதான். ஒரே சந்தோஷம் தான் போங்க. பிரியாணி சூப்பரா இருந்தாலே சந்தோஷம் தானா வந்து பார்த்தீங்களா? என்ன அப்படி சாப்பிடுங்க. வாவ். ம். ம். அருமையோ அருமை. இந்த ஹோட்டல்ல கண்டிப்பா 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடலாம். அவ்வளோ ஒருத்தான பிரியாணி. பிரியாணி செம்ம டேஸ்ட். ம். ம். நல்லா இருந்தா பாராட்டிடலாம். என்ன அதுதான் கரெக்டு. ஸோ இப்போ நம்ம சால்னாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த இருக்குலாம் இந்த சால்னாவே அவுத்து இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். இது புரோட்டா சால்னாவா என்ன சால்னான்னு பார்த்துருவோம். பிரியாணி இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க நண்பர்களே, அவுத்துட்டு வரேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக அவுத்தாச்சு. நல்லா சேவ் பண்ணிட்டு அப்படியே இதில் கொஞ்சம் ஊற்றுறோம். சால்னாவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நண்பர்களே, டேஸ்ட் பண்ணுவோமா? சால்னா நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கு. வாவ். சால்னா ஊற்றினா அதுக்கு மேலே டேஸ்டாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டுங்க சால்னா. இதுக்கெல்லாம் போய் புரோட்டா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு சால்னா செம்ம டேஸ்ட் போங்க. சரி, இப்போ கறியை வச்சு சால்னா வச்சு பாருங்க, பிக்க பிக்க வருது. அட தோலோட வச்சுட்டாங்க வச்சுதான் சூப்பராக இதை போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் அள்ளி அப்படியே உள்ள போட்டு சால்னா ப்ளஸ் சிக்கன் பிரியாணி. வாவ். ம். சூப்பர் பிரியாணிங்க. புரோட்டாலாம் நீங்கள் சாப்பிட்டோம்னீங்கன்னா அப்படி இருக்கும் போல. பிரியாணிக்கு இவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நீங்களே பாருங்களேன் எப்படி. ஆனால் பிரியாணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இருந்தாலும் 100 ரூபாய்க்கு இதே சூப்பர் பிரியாணி என்ன. அதனால இந்த இருந்தாலே போதுங்க, அளவாக சாப்பிடும். டேஸ்ட் அதிகமாக இருக்கு. வாவ். ம். வேற லெவலுங்க, செம்ம டேஸ்ட் பிரியாணி. இது 100 ரூபாய்க்கு கண்டிப்பான ஒர்த்து தான். ஏறல கடை பேர் தெரியல, நம்ம சந்தைக்கு எயிட்டாவில் இருக்கு அந்த ஹோட்டல். ஸோ யாரும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ இதில் உள்ள பீஸை கொஞ்சம் எடுத்து அப்படி தனியாக சாப்பிடாம இப்படி இருக்கு. நல்லா ஜூஸியாக இருக்குல்ல. நம்ம சுகப்பாக இருக்கு நண்பர்களே.
ம் சூப்பருங்க. ம் ம் நெஞ்சு கறி பீஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலே. ம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அது. ம் வேற. ம் ம் சிக்கனு செம்ம ப்ளஸ், பிரியாணி வேற லெவல், டாப்போ டாப்பு. சூப்பர் 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 போங்க. சரி நண்பர்களே, இது பிரியாணியில் போட்டது. இதில் ஒரு ஈரோடு போகிறேன். இதுதான் கல்லீரல். அதை வச்சு சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சு விட்டுருவோம். ரொம்ப நேரம் ஓடினா உங்களுக்கும் போர் அடிக்கும். ஓகே, வெங்காயம், கல்லீரல், பிரியாணி, இதை கொஞ்சம் அண்டி இப்படி மூடி அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறோம். அண்ணா. ம் ம் அடிக்கடி பட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுங்க அது. ம் சூப்பர் நண்பர்களே. இந்த பிரியாணி வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா வேற இருக்கு. ஸோ அவ்வளோதான். அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு பிரியாணி வாங்கி நல்லா டேஸ்ட் பண்ணலாம். இந்த பிரியாணி சூப்பராக இருக்கு. இந்த பிரியாணி ஏரல்ல அந்த காய்கறி சந்தைக்கு எயிட்டாவில் இருக்கிற ஹோட்டலில் தான் வாங்கணும், பேர் தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நண்பர். ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, செல்வம் செல்வ பெருமாள். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம் நண்பர்களே. ப்ளீஸ் காய்ஸ்.